டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்குறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 3, 12, 27, 48, 75, 108. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள். இப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3, 12, 27, 48, 75, 108. இப்போது 3க்கும் 12க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தா 9 வரும். 12க்கும் 27க்கும் டிஃப்ரென்ஸ் 15 வரும். 27க்கும் 48க்கும் 21 வரும். 48க்கும் 75க்கும் 27 வரும். 75க்கும் 108க்கும் டிஃப்ரென்ஸ் 33 வரும். இது வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நமக்கு தெரியாது, இந்த டேர்ம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸுக்கு நம்ம திரும்ப அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ 9க்கும் 15க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா +6 பண்ணியிருக்காங்க. 15க்கும் 21க்கும் +6 பண்ணியிருக்காங்க. 21க்கும் 27க்கும் +6 பண்ணதுனால தான் 27 வந்திருக்கு. 27க்கும் 33க்கும் +6 பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எல்லாமே +6 பண்ணியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து அது கூட இந்த 9 எடுத்து +6 பண்ணியிருக்காங்க. அப்போ 15 வருது. இந்த 15 கூட +6 பண்ணதுனால 21 வருது. ஸோ இப்படியே போயிருக்காங்க. இப்போ பாருங்கள். இப்போது 75க்கும் 108க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 33 வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 33 கூட +6 பண்ணோன்னா நமக்கு 39 கிடச்சிரும். ஆக்சுவலி இந்த 39 என்ன அப்படின்னா, இந்த 108க்கும் நெக்ஸ்ட் டேர்ம் நம்மளை கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 39. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 108 எடுத்து 39ஓட ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு அவங்க கேட்ட கொஸ்டின் கிடச்சிருமா. ஸோ 108 + 39 ப்ளஸ் பண்ணால் 147. இதுதான் ஆன்சர்.